எவன்டா அது பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டா ஓடிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கூட எங்கிதான் தெரியாம பிளட்டி நான்சென்ஸ். அகம் டிவி வழியே அகத்துக்குள். ஐயோ அம்மா யமராஜா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள். இவன் தான் முருகானந்தங்க. பார்வதிக்கு பரமசிவனுக்கு பிறந்த ஒரே மகன். புராணத்தில் கடவுள் முருகன் ஒரு பழத்துக்காக உலகையே சுற்றி வந்தான். ஆனால் இந்த முருகானந்தம் அவன் பேருக்கேற்ற மாதிரி படித்து வெட்டியாக ஊரை சுற்றிட்டு வரான். அதோடு மட்டும் இல்லாமல் இவனுக்கு கவிதைனா உயிர். இதுதான் அவன் பொழுதுபோக்கே. இவங்க தான் வீட்டு தலைவி பார்வதி. இவங்களை யார் பார்த்தாலும் மற்றவங்களுக்கு அவதி. வாங்க வீட்டுக்காரரு, என்ன இவ்வளவு காலையில எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஜூஸ் கீஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? என்னது ஊடா? யா ஊர்ல நீ வாடகைல இருந்துட்டு ஊடா? அப்புறம் என்ன கேட்ட நீ? எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து கேட்டேனா? ஆமா, என் பொண்ணு பையனுக்கு சம்மதம் முடிச்சு போலான்னு வந்தேனா. அப்புறம் என்ன கேட்ட நீ? ஜூஸா? ஐயோ, நீயோ ஒரு கஞ்சூஸ். பூஜை பாரு. இவர் தான் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் தர்மராஜன். 3 மாதமாக வாடகையை கலெக்ட் பண்ண இந்த வீட்டுக்கு 30 நாளாக இன்ஸ்டால்மெண்ட்டில் அலையிறாரு. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இவர் தான் பரமசிவம், இந்த வீட்டுக்கு தலை. உடனே அஜித் நினச்சிக்காதீங்க, விஜய ரசிகளே வந்து அடிப்பாங்க. குடும்ப தலைவர்னு சொல்ல வந்தேன். 32 வருஷமா பார்வதிக்கு ஹஸ்பண்டாக வேலை பார்த்து வராரு. சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? யோ, வாயில அசிங்கமா வருது. அசிங்கமா வருதா? சார், நீங்க அப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா பாத்ரூம் இருக்கு, அங்க போய் துப்பிட்டு வந்துருங்க சார். யோ, 3 மாசம் வாடகை எங்கயா? சார், இப்ப எனக்கு விருச்சிக ராசி குரு பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து பணம் மழையா கொட்டோன்னு கொட்டும். உங்க வாடகையை கொடுத்துருவேன் சார். இப்படிதான் போன மாசம் சொன்னேன். மிஸ்டர் தர்மராஜன், யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுறீங்க? வாஸ்தவம் தான், 3 மாசம் நான் வாடகை கொடுக்கல. நானே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். நானே விஜய் மல்லையா நினைச்சீங்களா? நான் ஒரு நான் ஒரு ரோஷக்காரன். எனக்கு கௌரவம் தான் முக்கியம். உங்க பணத்தை உங்க வாடகை கொடுக்காத இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ண மாட்டேன். இது உங்க அப்பா மேல சத்தியம். ஐயோ, குழப்பறானே. ஐயோ, இப்ப வாடகை கொடுக்கற சொல்றானா, கொடுக்க மாட்டேன் சொல்றானா, இல்ல இருக்கேன்னு சொல்றானா, இருக்க மாட்டேன் சொல்றானா, ஒண்ணுமே புரியலையே. என் வாடகை அவ்வளவுதானா? போச்சுடா சாமி. சார், கவலைப்படாதீங்க. உங்க பணத்தை நான் இன்னும் 1 வாரத்துல கொடுத்துறேன். நிம்மதியா போயிட்டு வாங்க சார். கடைசி அறிமுகம் இவங்க தாங்க. இவங்க பேர் கண்மணி. பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் தப்பி பிறந்த ஒரே பொண்ணு. சுருக்கமாக சொல்ல போனால் குடும்பமே இவங்க உழைப்புல தான் வாழுது. யாரு கண்மணியா? ஐயோ, வயிற்றுல பால வார்த்தையா தாயி. இப்போ நான் துண்ட தோல்ல தைரியமா போடுவேன். யோ, வழி விடியா தள்ளியா? அம்மா, அப்பா, கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாரும் பேசலாம். நீங்க வாங்க. என்ன 7,500 ரூபாய் கொடுத்தேன், என்ன பண்ணீங்க? அது வந்து உங்க அண்ணன் முருகானந்தம் இருக்கான்ல, அவன் ஏதோ திருச்சியில கவிதை போட்டியா, அதுல பங்கெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். மீதி பணம் என்னாச்சு? அதுவா மீதியா? அதை ஏன் கேக்குற? உங்க அப்பா இருக்காங்க பரமசிவம், இவருக்கு தான் சாப்பாடு தான் உயிராச்சு. அதனால என் உயிரை எடுத்து மைசூர் பாக் சாப்பிடறதுக்கு 2,500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன். வாட்? மைசூர் பாக்? நீயே ஒரு புறம்போ. தங்கச்சி, ஒன்னும் கவலைப்படாதம்மா. அண்ணன் சம்பாதிச்சு உன் கடன் எல்லாம் தீர்த்துறேன் நானு. அண்ணா, கிழிச்ச ஏதாவது நடக்கிற கதையா பேசு. அப்பா, நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி தலைவர்னா தலைவர் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? அம்மா, நீங்களும் கொஞ்சம் பொறுப்பா இருந்து பழகுங்க. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. என் டிஃபன் பாக்ஸ் கொடுங்க, நான் போறேன். சரி, வா தரேன். ஆஹா, சாயந்தர நேரத்துல ஒரு காஃபியை குடிச்ச உடனே கவிதை சும்மா அருவி மாதிரி பொங்கி வருது. ஏமா, யாரோ நிஜமாவே காலிங் பெல் அடிக்கிறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. ஜெயந்தி, வா வா. விக்கி, வாடா. எப்படி இருக்கு? ஆமா, வா வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. கண்மணி இருக்காங்களா?
கண்மணியா அது இப்ப வந்துடும். என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ஸ்கூல்ல இது ரொம்ப லேட்டா வருது. ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் ஏதாவது போன்விட்டா ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ, உனக்கு வெக்கமே இல்லையா? பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு தான் வந்தேன். அதோ கண்மணியே வந்துட்டாளே. ஹாய் விக்கி, எப்போ வந்த? Did you bring all your books? ஹோம்வொர்க்லாம் பண்ணியா? இல்ல டீச்சர், நீங்க தான் நேற்றுக்கு தலைவலிக்கிறதுனால ஒரு பாதியிலே போயிட்டீங்க. ஓ, குழந்தை மாதிரி பேசுறா பாரு. சரி விடு, இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வா. என்ன கண்மணி கண்ணு கொண்டு மாதிரி இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து பேசாம அவனை பார்த்து மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஏன் போன மாசம் ஃபீஸ் கொடுக்கலன்னா கவலைப்படாத, எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டி, ரொம்ப டயர்டா இருந்ததுனால உங்களை கவனிக்கல. சாரி. நீங்க ஃபீஸ அம்மாட்ட கொடுத்துருங்களேன். விக்கி, வா போலாம். அம்மா 2 மாசம் ஃபீஸ் சேர்த்து 3000 ரூபாய் இருக்கு. கண்மணி, இங்க வா, உன்னோட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? கண்மணி, நீ பண்றது ரொம்ப தப்பு. ஜெயந்தியும் விக்கியும் ஒன்னா நிக்கிறாங்க. நீ விக்கிய மாத்திரம் பார்த்து பேசுற. பெரியவங்களை மதிக்க கத்துக்கோமா. அப்படி என்ன உனக்கு கோவம்? கண்ணை மறைக்குது. அம்மா, நான் வேணும்னு செய்யலம்மா. நான் இவங்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பேன்? அது மட்டும் இல்ல கண்மணி, இப்பெல்லாம் நீ டெய்லி லேட்டா வர. எவனோ கொண்டாந்து உன்னை வீட்டுல டெய்லி விட்டு போறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்களா? சரி, அதெல்லாம் விடு. நீ டியூஷனை முடிச்சுட்டு கை கால் கழுவிட்டு வா. உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன். நல்லா சாப்பிடு. சரியா? போ. என்னவோ இப்பெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. புதுசா இருக்குது பழக்கம். வர்றா, ரூமுக்குள்ள போறா, நேரா என்ன நடக்குதுன்னு புரியலையே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். மீனா, நேத்துக்கு கிளாஸ்ல என்ன நடத்தினோம் சொல்லு. நீங்க ஒண்ணுமே சொல்லுங்க டீச்சர், பாதியிலே விட்டு போயிட்டீங்க. சாரி, இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். ரஞ்சித், நாளைக்கு நீ தான் போர்ட்ல கண்ணோட பிக்சர் வரைய போற. ஓகே டீச்சர். டீச்சர் என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நான் கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே டீச்சர். குட் ஈவினிங் சார். வாங்க டீச்சர். சார், அது வந்து என்னம்மா இன்னைக்கு பெர்மிஷனா? ஏம்மா அடிக்கடி பெர்மிஷன் கேட்குற, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்ற. சரிம்மா, அப்பா உடம்ப நல்லா பார்த்துக்கோ. ஆனா இன்ஸ்பெக்ஷன் வேற வருது, தலைக்கு மேல வேலை இருக்கு. எல்லாத்தையும் முடிக்கலன்னா அப்புறம் நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். சரிம்மா. ஏதோ சரியா படலையே. இதோட இந்த வாரமே 5 தரம் பெர்மிஷன் போயிடுச்சு. இந்த டீச்சர் ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கா என்னன்னு தெரியல. வீட்டுல விசாரிக்கணும் என்னன்னு. ஆஹா, என்ன ஒரு ரம்மியமான சூழல். இந்த சூழல்ல கவிதை வரலனா வேற எந்த சூழலோட கவிதை வரும்? இப்போ வந்து கொட்டும்பார் கவிதை, அருவி மாதிரி கொட்ட போகுது. பறவைகளில் ஆண் பறவை பெண் பறவை என்று உண்டு. ஃபேன் மட்டும் என்ன அதற்கு விதிவிலக்கா? ஃபேன் மட்டும் என்ன அதற்கு விதிவிலக்கா? ஆண் ஃபேன் பஜாஜ் ஃபேன், பெண் ஃபேன் உஷா ஃபேன். சூரியனும் நானும் ஒன்றுதான். சூரியன் உலகை சுற்றுகிறான், நான் ஊரை சுற்றுகிறேன். கவிதை, இது கவிதைடா, பிரமாதம்டா. யார் இது? நம்ம கண்மணி மாதிரி தெரியுது. ஐயோ, கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம். கண்மணியே தான். ஓ, மெதுவா கண்மணியே தான். அடி பாவி, யார் அவன் பக்கத்துல? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அடா பாவி இவன் தானா? அது டேய், நீ தாண்டா அவனை டெய்லி வீட்டில் கொண்டு. சரி, அதை விடு. இன்னைக்கு இவனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை? அந்த டாக்டர் பேர் என்ன? அவங்க டாக்டர் தேவகனி, மீனாட்சி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. சரி, அப்போ போய் பார்க்கலாம். போலாம். கண்மணி, என்ன டெய்லி ஊர் சுத்துறன்னு சொல்லிட்டு நீ ஏன் கூடிய சுத்திட்டு இருக்க? வைக்கிறேன்டி உனக்கு ஆப்பு. இதுதானே நீ அந்த சொன்ன கிளினிக்? இதுதான் சொன்னா. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். வாங்க கண்மணி, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர் யாருமா? இவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் மனோஜ். அம்மா அப்பா கூட வரலையாம்மா இன்னைக்கு?
இல்ல டாக்டர், அவங்களுக்கு விஷயம் தெரியாது, தெரிய வேணாம்னு பாக்குறேன். தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இல்லம்மா, இது அம்மா அப்பாக்கு நிச்சயம் தெரிஞ்சுதான் ஆகணும். இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்லம்மா. அதான் மறைக்கலாம் முடியாது. எப்படி மறைக்க முடியும்? அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் 2 பையனை கொடுத்து நல்லது பண்ணா, எனக்கு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் கொடுத்து என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கண்மணி, நீ டெய்லி வீட்டுக்கு லேட்டா வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு 2 கண்ணாலையும் பார்த்துட்டு நான் எல்லாம் இவனாலதான். ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களாம் யாரு? கண்மணிக்கு என்ன வேணும்? நீங்களாம் நாங்க என்ன வேணுமா? தோ இவ நிக்கிறாளே, இவளோட பெத்த அம்மா நான் தான். தோ இந்த உதவாக்குற ஆள் இருக்கானே, இந்த ஆள் தான் அவரோட அப்பா. தோ இவன் தான் அண்ணன். டென்ஷன் ஆகாதீங்கம்மா, சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் உட்காருங்க அமைதியா. கண்மணி போன வாரம் வந்து எங்க கிளினிக்கு வந்திருந்தாங்க. கண்ணுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நீங்க 2 கண்ணுல பார்த்தேன்னு சொல்றீங்களா? உங்க தங்கச்சி கண்மணியால அவ்வளவு தெளிவான பார்வை அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு வந்து மங்கலான பார்வை தான் இருக்கு. நாங்க கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தோம் போன வாரம். அந்த டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு தான் இன்னைக்கு வந்து கண்மணி அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா அந்த நைட் பிளைண்ட்னஸ் மார்ச் எடுத்ததுல என்னன்னா அவங்களுக்கு வந்து ரெட்டினல் டிஸ்ட்ரோபி அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன? இன்னும் 2 சொல்றாமா அவங்களுக்கு. இன்னும் 2 டெஸ்ட் எடுத்தோம். அதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்க பார்வை இருக்கு பாருங்க, இந்த சைட்ல எல்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா நம்ம நின்று பாக்குற போது நீங்க வந்து ஒரு 3 பேர் ஒன்னா பாப்பீங்க. ஆனா நம்ம கண்மணியால அப்படி 3 பேர் ஒன்னா பார்க்க முடியாது. ஒருத்தர் தான் தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் அந்த ப்ராப்ளம்னால தான் கண்மணி என்கிட்ட வந்தாங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். மற்றபடி நமக்கு கண்ணு உள்ள இந்த தூர பார்வை, கிட்ட பார்வைக்கு, அதுக்கப்புறம் வெளிச்சத்துல பாக்குற பார்வை, இருட்டுல பாக்குறதுக்கு அதுக்கெல்லாம் செல்ஸ் இருக்கும். இருட்டுல பாக்குற செல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து மற்ற விஷயமா இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு வந்து அதை எப்படின்னா வந்து ட்ரீட் பண்ண முடியாது. இது இதுக்கு கியூரே இல்லையா டாக்டர்? கியூர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா, இதுக்கு கியூர் இல்லைதான். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம வந்து எப்படி பெட்டர் பண்ணோம் அதெல்லாம் தான் பார்க்கணும். ஒரு ரெகுலர் ஃபாலோ அப்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருட்டில் வந்து அவங்க வந்து இண்டிபெண்டா எப்படி மூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இன்னும் வந்து பிரீஃபா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கூட இருந்துதான் ஆகணும். டாக்டர், இது எதனால வருது டாக்டர்? இது சொந்தத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வரும் சார். அதாவது மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அத்தை பையன், அது மாதிரிலாம் பண்ணிட்டாரோ இல்ல உங்க பரம்பரையில யாரோ ஒருத்தருக்கு வந்திருக்கலாம். அது வந்து இந்த பரம்பரையை வந்து தாக்குதலா இருக்கும். இது சிலது என்னன்னா ஒரு சின்ன வயசுல வந்திருக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து இந்த விட்டமின் ஏ குறைபாடுகள்லாம் இருக்கும். அதை நம்ம கொடுத்தோம்னா சரி பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு கேட்ராக்ட் இருக்கும், அதனால அவங்களுக்கு ராத்திரியில வந்து விஷன் எல்லாம் வந்து ரொம்ப டிம்மா இருக்கும். அது அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனா கண்மணிக்கு வந்திருக்கிறது வந்து அந்த விழித்திரையில வந்ததுனால அந்த விழித்திரையில உள்ளதை வந்து நம்ம ஏதாவது பண்றது வந்து கஷ்டம் தான். ரெகுலர் ஃபாலோ அப் வந்து அவங்களுக்கு தேவை. கண்மணிக்கு லைஃப் லாங் சப்போர்ட் வேணுமா? ஆமாப்பா, நிச்சயமா வேணும். கண்மணி கவலைப்படாது, நான் உன் கூடயே இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். மனோஜ், நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, வீட்டில் எல்லாரும் என்னதான் தலைன்னுவாங்க. இனிமே எங்க வீட்டுக்கே நீங்க தான் தலை, எங்க குடும்பத்துக்கே நீங்க விளக்கேற்றி வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இவ்வளவு வருஷம் என் பொண்ணு என்கிட்ட தான் சம்பளத்தை கொடுத்தா. இனிமே நீங்களும் உங்க சம்பளத்தை என்கிட்டயே கொடுங்க, பத்திரமா பாத்துக்கிறேன். ஒவ்வொரு பார்வையிலும் எதிர்மறையான அல்லது தவறான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்.